வணக்கம். இறை சுகம். அந்த கால பகமை, இக்கால பழமை. அக்கால நட்பு, இக்கால நட்பு எப்படி இருக்கிறது? அந்த காலத்தில் கடுமையாக நிலப்பிரச்சனையோ அதிலேயோ சண்டை போட்டிருப்பாங்க, பகைமையாக இருப்பார்கள். ஆனால் அவங்களுடைய பகைமை எப்படி இருக்குன்னா, அந்த இவரோட பகைத்து கொண்டவர் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு முருகேசனாக இருக்கட்டும், இவர் வெளியிடத்தில் சந்திக்கும் போது, அவர் ஊரை விட்டு வெளியே சந்திக்கும் போது, பக்கத்து கிராமத்துலேயோ எங்கேயோ சந்திக்கும் போது, டவுனில் சந்திக்கும் போது அவர் சோர்ந்து இருப்பதை இவர் பார்க்கிறார். இன்னும் ஒரு பகையாளி பார்க்கும்போது மனசு சங்கடப்படுவார். என்ன இப்படி சோர்ந்து போயிருக்கான், ஏன் நம்ம பணம் இல்லையோ, செலவுக்கு இல்லையோ அப்படின்னு இவர் ரொம்ப அவரை பார்த்து சங்கடப்பட்டு என்ன பண்ணுவார், இன்னொரு இடம் அவங்க ஊருக்காரியிடம், இவன் முருகேசன் சோர்ந்து போயிருக்கிறான், நான் பேசிக்கிற மாட்டோம், நீ போய் இந்த செலவுக்கு என்னென்னு கேட்டு இந்த ரூபாயை நீ அவனுக்கு கொடு, பின்னாடி கொடுக்கும்போது என்கிட்ட வாங்கிட்டார், ஆனால் என்னையே சொல்லிடாத, ஏன்னா என்ன சொன்னோன்னா கொஞ்சம் நாங்கள் பேசிக்கிறதுனால சங்கடப்பட வாங்க மாட்டேன் அப்படின்பாங்க. பண்ணி கொடுத்து விடுவாங்க. அவர்கிட்ட போய் இவர் கேட்பார், இவர் அனுப்பிவிட்டவர் கேட்பார், ஏன் சோர்ந்து போயிருக்க முருகேசன் அப்படின்னு கேட்டுட்டு, அவருக்கு என்ன விஷயம், ஏன் இப்படி அப்படின்னா அவருடைய மனதில் உள்ளதை சொன்ன உடனே இவர் கொடுப்பது போல் அவர் கொடுத்து விட்டதை கொடுத்து உதவுவார். இப்படித்தான் அப்போ உள்ள நட்பு இருந்தது, பகைமை இருந்தது. நட்பும் வெளிப்பாடாக இருக்கும், பகைமையும் வெளிப்பாடாக இருக்கும். ஆனால் உள்ளே பந்தம் இருக்கும், பாசம் இருக்கும். இப்போ பகைவனே இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிர்பந்த நிலையில் பகைமை இருக்குது, ஒரு பரஸ்பரம் இல்லை. அது அக்காலத்தினுடைய பண்பு வேறு. இப்போ கொஞ்சம் சுயநலம் கூடிக்கிட்டு பகைவன் நமக்கு கண்ணுக்கு முன்னாடி இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கரண் போன்ற ஒரு மனதாக ஆகிவிட்டார்கள். மாறணும். அது அக்கால பண்பினுடைய நிலை உண்மையாக யோசிக்கும் போது உயர்ந்த நட்பாகவும் இருந்தது, உயர்ந்த பண்பாகவும் இருந்தது, பாசத்துக்குரிய கிராமங்கள்லாம் அவ்வளவு பாசத்துக்குரிய மக்களாக இருந்தாங்க. இப்போ கொஞ்சம் அந்த நட்பு பாசம் அதெல்லாம் மாறிவிட்டது, மாறிக்கொண்டே இருக்கிறது. ஏன்னு தெரியல, சுயநலமாக அல்லது எந்த நோக்குன்னு தெரியல. அது மாறணும். நிச்சயமாக அனைவரும் இன்பமாக இருக்கிறதுக்கு முதல்ல காலம் போல